நான் சொன்ன உடனே நீங்க அதெல்லாம் டக்குன்னு சொல்லணும். அப்ப ஏற்பட்ட ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு. அதுதான் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில். நன்றாக கவனிங்கள், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே என்று சொல்லவில்லை. வேதம் பொதுவாக எல்லாருக்கும் எழுதப்பட்டது. இதோ எல்லா ஜனத்துக்கும், அப்படித்தான் வேதம் சொல்கிறது. ஆனால் நீங்களோ எங்க கிறிஸ்மஸ், எங்களுக்கு தான் கிறிஸ்மஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார் எல்லா ஜனத்துக்கும். I declare a good news for all the people of this earth. இங்கு வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில். A divine call by the Lord Jesus Christ. Come unto me, all that who are, with a burden, heavily burdened people, disturbed people, with all kinds of discomforts in your heart. யாருக்கு இல்லை வேதனை? யாருக்கு இல்லை வேதனை? யாருக்கு இல்லை பிரச்சனை? எனக்கு இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையே வந்ததே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் வேற்று கிரகத்திலே வாழ வேண்டிய ஜந்துக்கள். என்ன ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். You will have tribulation. That is the superlatory, term in English. You will have tribulation. You will have problem. You will have burden. You will have some discomfort. You will have some sickness. You will have some crisis. வரும், அப்படியே அம்போன்னு விட்டுல. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை